நம்மளை பற்றி ஒருத்தவங்க வந்து அன்வான்டாக பேசி வச்சிருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யார் என்ன எது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, எனக்கு பையனை தான் பிடிக்கணும் வாங்கிட்ட சொன்னா இதுக்கு முன்னா பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நீ வந்து இன்டர்வியூவாக போய் கிழிச்சு தள்ளலாம். சரியா? இல்லை உனக்கு என்ன லெஸ்பியன் கப்பில் போட்டு தள்ளுறது தான் உனக்கு வேலை. டிரான்ஸ் பண்ணியும் வந்து குத்தி காட்டல. இந்த மதன் அப்படின்ற ஒரு பர்டிகுலரை மட்டும் இல்லைன்னா அதில் இருக்க கமெண்ட்டை மொத்தம் படிச்சு ஒன்று நான் கிளி 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 கிளி. ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் ஏஞ்சல். ஸோ நான் தான் உங்கள் ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு ஆல்ரெடி தமிழ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி ஒருத்தவங்க வந்து அன்வான்டாக பேசி வச்சுருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க, அவங்களையும் பேசிட்டாங்க. அதுக்கு அடுத்து மறுபடியும் பிரேக் ஆகி ஒரு கப்புள்ஸ் அகெயின் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பிரேக் ஆகும்போது அவங்கள பற்றி பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன, நாங்கள் தான் இருக்கோம். ஸோ எங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. அது என்னன்னா, ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் கிடையாது. சும்மா தானே வா பேசி விடுவோம், நம்ம தான் மேலே வரணும், நம்ம தான் இங்கே வந்து ட்ரெண்டில் மிதக்கணும், எல்லாரையும் டவுன் பண்ணிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் கடைசி வரைக்கும் வாழ மாட்டாங்க. அது வேணா உண்மை. இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யார் என்ன எது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி தமிழ்லேயே வச்சுருப்பேன், ஃபோட்டோவோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா யாரும் இல்லை. ஸோ மதன் திவ்யா அப்படின்ட்டு ஒருத்தவங்க ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னன்னா தேவையில்லாதெல்லாம் பேசி வச்சிருக்காங்க. எதுக்கு, ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. நாங்கள் பிரிவோம், நாங்கள் சேருவோம், ஒன்றா இருப்போம். உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இதில் வேற யாரோ சொல்கிறாங்க திவ்யாவா. நான் வந்து திவ்யா சிஸ்டர் தான் சொல்லுவேன், மதன் ப்ரோன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? நீ கொடுத்த இன்டர்வியூவில் நீ சிஸ்டராகவும் நடந்துக்கல, ஆப்போசிட்ல உங்க கூட இருக்காரு பாரு மாமாவா, அவர் வந்து அண்ணனாவும் நடந்துக்கலாம். அதனால பேர் விட்டு தான் கூப்பிடுவேன். திவ்யா என்ன சொன்னீங்க, அவங்க வந்து இந்த பையன் இந்த சண்டை வர்றதுக்கு காரணமே வந்து அவங்க வந்து சண்டையில டக்குன்னு வந்து எனக்கு ஒரு பையன் தான் பிடிக்கும், நான் வாங்கிட்டேன்னு சொன்னா எனக்கு பையனை தான் பிடிக்கணும் வாங்கிட்ட சொன்னா இதுக்கு முன்னா பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நீ வந்து இன்டர்வியூவா போயிட்டு கிழிச்சு தள்ளலாம். சரியா? அடுத்து மதன் என்ன சொல்லியிருக்காரு இன்டர்வியூல, அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லும் போதா ஃபிளாஷ் ஆச்சா? என்ன ஃபிளாஷ் ஆச்சு? கேவலமா போய் சொல்ற இன்டர்வியூல போயிட்டு. ஐயோ கடவுளே, எனக்கு உன் இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கே சிரிப்பான்சிட்டுலாம் எப்படிதான் நடந்து வரும். நீ கனவு கண்டிருப்ப போல மதன், அதனால எனக்கு தெரியல. உனக்கு என்ன லெஸ்பியன் கப்பில் போட்டு தள்ளுறதா உனக்கு வேலை, மற்றபடி வேலையே கிடையாது. நான் எல்லா டிரான்ஸ் பண்ணியும் வந்து குத்தி காட்டல. இந்த மதன் அப்படின்ற ஒரு பர்டிகுலரை மட்டும் தான் குத்தி காட்டுறேன். நான் கலாட்டார சேனல்லையுமே போய் கேட்டுட்டேன். ஸோ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள வாண்டடாகவே உங்களை பற்றி பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களே இன்டர்வியூ கொடுத்தாங்களா இல்லை நீங்களா பேச சொன்னீங்களா அப்படின்னு கேட்டது. இல்லை அவங்களே கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீ கொடுத்துருப்ப, அது எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்ன மட்டும் கொடுக்கல, இன்னொரு ஒரு கப்புள்ஸையும் நீ கொடுத்துருக்க. ஸோ வந்து அதில் போய் கமெண்ட்டை பார்த்தியா என்ன நான் வந்திருக்குன்னு? என் ஃபோன் இன்னொன்று இருக்குது, சார்ஜ் இல்லைன்னா அதில் இருக்க கமெண்ட்டை மொத்தம் படித்து ஒன்று நான் கிளி 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 கிளின்னு கிழிச்சுப்பேன். உன் வேலையை பாரு, நீ ஒழுங்கா. என்ன சொன்னேன், பணத்துக்காக பணம் இல்லாமல் நீ இப்போ இன்டர்வியூ கொடுத்தியா? இல்லை பணம் இல்லாமல் நீ லைவ்ல உட்காருறியா? நான் லைவ் போட்டு எவ்வளோ மாதம் ஆச்சுன்னு போய் பார்க்குறியா? நீ லைவ் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? டெய்லி தானே லைவ்ல வர, டெய்லி தானே சாப்பிட்ற, லைவ்ல இருக்கிற காசை கொடுக்கறத. சரியா? நான் லைவ் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, நீ லைவ் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஓகேவா? நான் பணம், அப்போ நீ எதுக்காக வர? அதே பணம் காசு தானே. நீ போய் இன்டர்வியூ கொடுக்குறியே, இன்டர்வியூவா? நீ எதுக்காக இன்டர்வியூ கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் என் பர்மிஷன் இல்லாமல் நீ என்னை போட்டிருக்கவே கூடாது. ஓகேவா? என்கிட்ட கேட்டிருக்கணும். நானும் எப்படி தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்களாம்மா மதன் திவ்யாவை பற்றி அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தாங்க வச்சுக்கேன். தெரியுமா சொல்லுவேன், இல்லை எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஸோ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வளர்ப்பு அப்படி.
உன் வீட்டுல வளர்த்துக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி வளர்ப்பலால. இதோ உன் தம்பிக்காரன் நீலாம் சொன்னியே எடுத்து பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னல, ஆட் பண்றேன். நானா உனக்கு கிளறல, நீயா எல்லாத்தையும் கிளறிட்டு இருக்க. ஆல்ரெடி மதன் வந்து ஒரு சூப்பரா பேசியிருக்காரு என்ன, அந்த டிரான்ஸ்மேன் மதன் அவர் ஆல்ரெடி நல்லா பேசியிருக்காரு. ஏன்னா அவர் ஒழுங்குல, அவரு போட்டு காட்டுறேன், அதையும் நீங்க பாருங்க. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. என்ன இல்ல, 2 பேருமே பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மதன்ற ஒரு பர்சன் நீ கரெக்டே கிடையாது. நீ வந்து உண்மையாலுமே ஒரு ஜென்யூனா இருந்திருந்தனா அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தா கூட எங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் கிடையாது, அதை பத்தி நீ பேசியிருக்க கூடாது. சரியா? உன்னை பத்தி அதே சேனல்ல நான் கொடுப்பேன். என்னது? நான் கொடுப்பேன். சரியா? ஒன்ன நான் என்னெல்லாம் கொடுக்குறேன்றத நீ பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. நீ வந்து யோசிப்ப, ஐயோ இவங்க கிட்ட போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோமே, இப்ப நாங்க ஒன்னா இல்ல, அது உனக்கு பிளஸ்ஸா எடுத்து நீ இவ்வளோ பண்ணிட்ட. சரி வீடு பண்ணிட்ட, முடிஞ்சு போச்சு. உனக்கு வந்து என்ன, யாருன்னா பிரிஞ்சானா உனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும், உனக்கு அதுதான் உனக்கு ஒரு ஆசை. அது எனக்கு இப்போ இல்லை, எப்பயோ தெரியும். அதுவும் வந்து இந்த யூடியூப்பை திறந்தாலே மதன் திவ்யா லைன் கிங் வேர்ல்டு வின் கப் இப்படிதான் இருக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை. அதெல்லாம் வந்து உனக்கு மட்டும், நீ மட்டும் சம்பாதிக்கணும், நீ மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நீ நினைக்காத. சரியா? என்னைக்கும் அப்படி நினைக்காத. எல்லாரும் சம்பாதிக்கட்டும், எல்லாரும் சாப்பிட்டோம் நினைங்க. அதனால மட்டும்தான் வந்து உங்க 2 பேருக்கு இன்னொரு கப்பிள்ஸ் இருந்தாங்க பாரு, லெஸ்பியன் கப்பிள், அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த சூப்பர் சாட்டா வரதுனால தானே உனக்கு நீ சண்டை போட்ட, அதை பார்த்து வைத்தறிச்சல்ல. அதுதான் நீங்க. ஓகேவா? நீங்க 2 பேரும் இதுல வர அப்படியே வந்து இன்டர்வியூ வர கொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. சை, உங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல உன்னை பத்திலாம் பேசணும்னே அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட். ஆனாலும் நான் பேசிடுறேன்னா நீ வந்து நினைப்ப, இதுங்க பயந்துருச்சுங்க, இதுங்க வந்து பேசல, அவ்வளவுதான், இதுங்களை பத்தி என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நீ நினைப்ப. உன்னை பத்தி பேசாம இருக்கிறது வந்து எனக்கு டைம் இல்லை, உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதனாலதான், ஏன்னா இருக்கிறதே இங்க நிறைய இது, அதனால வந்து டைம் இல்லாதனால உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சேன். ஸோ இப்போ வந்து டைம் இருந்துச்சு, அதுவும் நைட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் உன்னை பற்றி பேசணுன்னாலே எடுக்கலாம். உனக்கு என்னை பற்றி பேசணும்னா எப்படி சூப்பராக இருக்கு, அந்த மாதிரி எனக்கு உன்னை பற்றி பேசணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி பேசியிருக்கேன்னு தெரிஞ்சுமே நீ போய் பேசியிருக்க பத்தியா, என்னை பற்றி சூப்பராக இன்டர்வியூ கொடுத்துருக்க, நல்லா கொடுத்துருக்க. ஆனால் அதில் ஒன்னாச்சும் உண்மையாக கொடுத்துருக்கலாம், எல்லாமே டோட்டலாக 0. என்ன சொன்னேன், அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே வந்து உங்க 2 பேரும் பார்த்தா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னதா. என்னாச்சு ஃபிளாஷ் ஆச்சா? அப்ப வந்து நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டதுலாம் உனக்கு தெரியல, நீ என் வீட்டுல சாப்பிட்டதுலாம் உனக்கு தெரியல, நீ என்னை வீட்டுல கூப்பிடாதது உனக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் இல்லப்பா. என்னன்னா நான் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டேன், அவர் சேனல் growth ஆனதே ஃபர்ஸ்ட் என் வீடியோ நீ ரிலீஸ் பண்ணதான். இப்போ வந்து என் வீடியோ நீ என்ன போட்டிருக்க, அன்ஸ்டில்லையா பிரைவேட்ல போட்டிருக்கியா, எதுலயோ ஒன்று போட்டிருக்க. ஓகேவா? என் சேனல்ல வந்து வீடியோ எடுக்கல. அவர் ஓலக்கொட்டா பாட்டு ஒன்று இருக்கும், இந்த ராயன் படமா ஓலக்கொட்டா சாங் இருக்கும், அதுல வந்து என் வீட்டுல வந்து எடுக்கணும்னு பர்மிஷன் கேட்டு கால் பண்ணது மதன் திவ்யா, நாங்க கிடையாது. அவங்களாதான் வாண்டடா வந்து எடுக்கணும்னு சொன்னதே. அப்புறம் சரி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, உட்கார வச்சோம், சாப்பிட வச்சோம், அப்புறம் எல்லாமே பண்ணோம், எக்ஸட்ரா எல்லாமே முடிஞ்சுது. அது ஒரு vlog அவங்க சேனல்லே எடுத்தாங்க. அப்புறம் மதன் ப்ரோ என்ன பண்ணாரு, ப்ரோ இல்ல அந்த மதன் என்ன பண்ணா, எங்க வீட்டுல வந்து லைட் செட்டை பார்த்துட்டு இந்த லைட் செட் எனக்கு வேணும் அப்படின்னாரு. உடனே அவரோட பர்த்டேக்கு என்ன பண்ணேன், அவரோட பர்த்டே அன்னைக்கு தான் எங்க அப்பாவோட பர்த்டே வேற, நான் என்ன பண்ணேன், எங்க அப்பாவா நினைச்சு வாங்கி கொடுத்தேன். அது யார போய் நினைச்சோம், தலையெழுத்து, அதை விடுங்க. அப்புறம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க வீட்டுக்கு நான் ஒரு வாட்டி போறேன், கீழே நிக்க வச்சு 2 பேரும் என்ன பேசி அப்படியே அனுப்பிட்டாங்க. எங்க அவங்க வீடு தாம்பரம், நம்ம இருக்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு 20-25 டிஸ்டன்ஸ் கிட்ட வீடு, கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கு. தண்ணி குடிக்கிறான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலங்க, அப்படியே வந்து அப்படியே அனுப்பி விட்டாங்க. அதுதான் கோவம். ஃபிளாஷ் ஆச்சுனாங்களா துரை, அதனால பேசிலாம் ஒன்றும் ஃபிளாஷ் ஆகல. நம்ம அவ்வளோ தூரம் போனிமே ஒரு தண்ணி குடிக்கிறா கூட கேட்கலையே ப்ரோ நீ அப்படின்னு நான் சொல்ல, அவங்க அதுக்கு பேச, அதனாலதான் எங்க 2 பேருக்கு ஃபிளாஷ் ஆச்சே தவிர நாங்க 2 பேரும் பேசாதது காரணம் அதனாலதான். மற்றபடி அவர் சொல்றாரு அந்த கட்டுக்கு அதெல்லாம் அவங்க கேட்டுட்டாங்க. இவர் ஆமான்ட்டு ஆமா சாமி போட்டு அவர் வந்துட்டாரு மதனு. ஸோ அவருக்கு வந்து வேற வேலை கிடையாது, யார் என்ன சொல்லலாம்.
அவருக்கு இதான் வேலை, வேற எதுவும் வேலை கிடையாது. என்ன சொன்னாரு, நாங்க அப்படி இல்லை, நாங்க வந்து ஃபேமிலியை உருவாக்கிக்கிறோமா, ஃபேமிலியை மட்டும் உருவாக்கிக்கலாமே, அப்புறம் எதுக்கு சூப்பர் சாட்டு, ஃபேமிலியை உருவாக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே, சூப்பர் சாட் எதுக்கு வாங்குற, அது என்னது இப்போ ஒன்று வந்திருக்கு ஏதோ கிஃப்ட், இந்த சமோசா பானிபூரின்ட்டு, அது கூட எனக்கு தெரியல, ஏன்னா லைஃப் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, என்னென்னவோ கிஃப்ட் அனுப்புறாங்களே, அதெல்லாம் எதுக்கு, ஃபேமிலியை உருவாக்குறேன் கேட்குற, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ ஃபேமிலியை உருவாக்குறேன்னா ஃபேமிலியை மட்டும் உருவாக்கு, சூப் சாட்டி கேட்காத, எதுவும் கேட்காத, நீ சம்பாதிக்கிறதுக்கு நீ கேட்குறல, என்ன இது கதை, ரொம்ப நீங்களாம் வந்து ஓவரா பண்றீங்க மதன் திவ்யா. ஸோ வந்து இதெல்லாம் நல்லது கிடையாது. இதை தான் சொல்லுவேன், நீ வந்து என்னை பற்றி இன்ட்ரி கொடுத்தது ரொம்ப 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 தப்பு, ஓகேவா. அதுவும் வந்து நீ வந்து டார்கெட் வைக்கிறதே ஒரு லெஸ்பியன் கப்புள்ஸ், ஓகேவா. ஒரு நார்மலாக ஒரு பையன் ஒரு பொண்ணு பிரிஞ்சாங்கன்னா அது அவ்வளோ பெருசாக கொண்டு போக மாட்டாங்க, இஷ்யூ ஆகாது, ஓகேவா. ஒருத்தவங்க செட் ஆகலை லைஃப் அப்படின்னா பிரேக் ஆக தான் செய்யும். அவ்வளோ பேசுகிற நீ மதனோட ஓல்டு ரீலெல்லாம் போய் பாருங்க, அவரே ஆல்ரெடி ஒரு பிரேக் ஆகி தான் திவ்யா வந்திருக்காங்க, திவ்யாக்கும் பிரேக் ஆகி தான் மதனை பிடிச்சிருக்காங்க, ஓகேவா. எல்லாருக்கும் பாஸ்ட் இருக்கோங்க, ஓகேவா. இப்போ அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்கன்றதுக்காக என்னைக்குமே திவ்யா மதன் கணக்கு போட்டுறாதீங்க, ஓகேவா. ஏதோ பண்றீங்க, நல்லா சிறப்பா பண்ணுங்க, ஆனா ரொம்ப கேவலமா பண்றீங்க, நல்லதா பண்றேன்னு நினைச்சு கேவலமா பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா. நாங்க 2 பேரும் ஒன்னால, அதனால நீ ரொம்ப ஆட்டம் போடாத, வேணும்னா ஒன்னா வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போ, ஓகேவா. 2 பேரும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எல்லாமே ஒரு லிமிட்டு தான் மதன் திவ்யா, இருக்கிறத பேசி பழகு, இல்லாதத பேசாத. இதனாலதான் உனக்கும் எனக்கும் சண்டை, தயவு செஞ்சு சொல்லிடாத, ஓகே. ரொம்ப கேவலமா இருக்கு. லாஸ்ட் டைம்ல கூட நீ எனக்கு கால் பண்ணதானே என் வீட்டுக்கு, என்னது நாங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு என்னவோ சொன்னியே, விடுங்க ஏஞ்சல், ரெக்கார்டு இருக்கு, போட்டு ஒன்ன எதுல அந்த ரெக்கார்டை கொடுக்கணுமோ அதுல கொடுப்பேன், எதுல நீ கொடுத்த பாரு அந்த சேனல்ல. அவர் அப்பதான் என்கிட்ட பேசுறாரு, யாரு மதன், 2 பேருக்கும் சண்டையா, ஓகே ஓகே, இந்த கப்பிள்ஸ் ஜிகே கப்பிள்ஸா அவங்கள பத்தி நீ என்கிட்ட பேசி வச்சிருக்கல, அதெல்லாம் போயிட்டு இன்டர்வியூ இதுல போயிட்டு நான் அதை கொடுத்தேன்னு வச்சுக்கேன், கேவலமா உனக்கு, எனக்கு இல்ல, போய் கொடுக்கட்டா. என்ன பேசியிருக்கேன் அதுல, அப்படியே வெயி அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம். அதுங்க பேசுனது ஃபுல்லா அப்பாட்டம் பேசினல என்கிட்ட, இங்க இருக்கிறது அங்க பேசுறது, அங்க இருக்கிறது இங்க பேசு. இந்த மதனுக்கு வர வேலையே கிடையாது, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கிளாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கேன், என்கிட்ட வந்து ஃபோனை பண்ணிட்டு என்ன ஆச்சு, இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா, என்கிட்ட எதனா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஜிகே கிட்ட போறது, அவங்க கிட்ட எதனா ஆயிடுச்சுன்னா இங்க வர்றது. இந்த மதன் திவ்யா கிட்ட தான் வேலை, மற்றபடி வேலை எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேருக்குமே இதே ஒரு பழப்பா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. ஸோ நான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். மதன் திவ்யா வந்து ஒழுங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஆல்ரெடி எவ்வளோ கேவலமா பச்சையா அந்த மதன் பேசி வச்சிருக்கான் பாருங்க. நான் லிங்க் அங்க பாருங்க, அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இதே வீடியோல நான் போடுறேன். அந்த மதன் அவங்க தம்பி அருண் அவரும் பேசியிருக்காரு, அவரு இல்ல அவனும் பேசியிருக்கான், மதன் அவனும் பேசியிருக்கான், திவ்யா இருக்கா பாரு அவளும் பேசியிருக்கான். கேவலமா பேசியிருக்காங்க. இவங்க போயிட்டு எங்களை பத்தி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நான் எதனா கேவலமா பேசியிருந்தா போட சொல்லுங்க. அப்படியே ஃபுல்லா வந்து சாபம், ஃபுல்லா என்ன நான் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்றது. இந்த மதன் திவ்யாவை நம்பவே நம்பாதீங்க. நான் என்னோட இதுல இருந்து சொல்றேன், அவங்க 2 பேருமே நம்பாதீங்க, யாருமே நம்பாதீங்க. அவங்க வந்து ஒழுங்கு மாதிரி இன்டர்வியூ போய் கொடுத்துருக்காங்க பாரு, அதுதான் என்னால வந்து தாங்கவே முடியல. அந்த இன்டர்வியூல ஒரு உண்மை கூட சொல்லல, மொத்தமா போய் நான் அவங்க கிட்ட கேக்குறேன், அந்த சிஸ்டர் கிட்ட, நீங்க தான் இன்டர்வியூ கொடுக்க சொன்னீங்களா சிஸ்டர், அவங்கள எங்களை பத்தி பேச இல்லம்மா, அவங்களாதான் வந்து நான் குட்டி அஞ்சலை பத்தி பேசணும், ஜிகே கப்பிள்ஸை பத்தி பேசணும்னு அவங்களே சொன்னாங்கன்ட்டு அந்த அக்கா சொல்லுது என்கிட்ட. இப்படியெல்லாம் வந்து பொழைக்கணும் அப்படின்ட்டு சார் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்லி இதெல்லாம் லெஸ்பியன் கப்புள்ஸா தாகணும், அவரு மேல வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ வரவங்க வந்துகிட்டே தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு நாங்கன்னா நாளைக்கு அவங்க, அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்க போகுது. அதே தான் உனக்கும். இன்னைக்கு வந்து நீ அப்படின்னா நாளைக்கு வேற ஆள் நிறைய பேர் வந்துருவாங்க, சரியா. நீயே இருக்கணும்னு கனவு காணாத, அந்த மைண்ட் செட்டை குப்பையில போட்டுரு, ஓகேவா. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் சாப்பிடுவோம், எல்லாரும் வாழணும் அப்படின்னு நினைச்சு வாழு.
உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நீ பார்ப்ப. சரியா? நான் தனியாக வந்துட்டேன் தான். ஓகேவா? உன் வாயால் தான் நீ கேட்டுற நீலாம் சொல்லுவ. நான் தனியாக வந்துட்டேன் தான். ஆனால் நான் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்டாக என்கிட்ட எப்பவுமே குட்டி பேசும், இன்டர்வியூவாக கால் பண்ணும், என்ன ஏதுன்னு கேட்கும். பட் 2 பேருக்குமே செட் ஆகல, நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஓகேவா? லைஃப் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது மதன். ஓகேவா? ஏன்னா உனக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தியா, ரீல்ஸ் எல்லாம் பண்ணியா, ஓல்டு ரீல்ஸ் இன்னும் இருக்கு, யூடியூப்பில் போட்டேன்னு வச்சுக்கேன் அழகாக வந்துடும். அந்த ரீல் மொத்தமும் வந்துடும். நான் எதில் போய் சொல்ல, கலாட்டாவில் சொல்லிட்டா ஓல்டு வீடியோலாம் எடுத்து அப்படியே சைடில் போடுங்க அப்படின்னு சொல்லவா? அதே மாதிரி திவ்யாவுக்கும் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு உங்களோட ஃப்ரெண்டா, இப்போ ஃப்ரெண்ட் இல்லை, ஜிகே கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த ரெக்கார்ட் இருக்கு, ரெக்கார்டு மட்டும் அப்படியே வாங்கி கொடு கொஞ்சம் அப்படின்னு நான் கேட்டு ரெக்கார்டாக போடவா நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கீங்கன்னு? ஓகேவா? அது எனக்கு வேண்டாம், என் பேச்சுக்கு வராத. நீ யாரு, நான் நானாரேன், நான் நானா இருக்க, நீ யாரு? எப்போவுமே நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், எப்போவுமே அதான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவேன், குட்டி ஏஞ்சல் மாதிரி யாராலையும் வர முடியாது, மதன் திவ்யா மாதிரி யாரால வர முடியாது. அதே தான் இப்பயும் சொல்கிறேன். நீ தான், நான் தான். நீ எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். ஓகேவா? அந்த கமெண்ட்டை போய் நீ பாரு. வேஸ்ட், உனக்கு தான் வேஸ்ட். உன்னை பற்றி தான் பேசியிருக்காங்க, நீ இதை பேசாமே இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், ஜிகே கப்புள்ஸ் கமெண்ட்டை போய் பாரு, உன்னை பற்றி தான், உனக்கு எதுக்கு தேவை இதெல்லாம் அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் இந்த வீடியோ எடுத்துருக்க மாட்டேன், சீரியஸாக சொல்கிறேன் மக்களே. அவர் என்னை பற்றி, அவன் என்னை பற்றி பேசினான், அதனால நான் எடுத்து போட்டேன். ஓகேவா? அதில் பேசுனது மொத்தமும் பொய் தான். ஓகேவா? உண்மை இல்லை. அவர் ஏன் பேசியிருக்காருன்னா எங்களை டார்கெட் வைக்கிறாரு. அவரு இவங்க இப்படி தான், இவங்க அப்படி தான் அப்படின்னு வைக்கிறாரு. ஓகேவா? ஸோ வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா யாராக இருந்தாலும் பிரிஞ்சுதான் போகணும். நான் ஒரு பையனே அந்த இடத்துல வச்சிருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கும் அவனுக்கும் செட் ஆகலைன்னா சத்தியமாக நான் விட்டுட்டு தான் வந்திருப்பேன். ஓகேவா? அதுதான் உண்மை. அது வந்து சில தற்கூரி இருக்கு பாரு, சில தற்கூரி இல்லை, என்னை பேசின தற்கூரிங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஓகே? புரிஞ்ச உங்களுக்கு வரைக்கும் எனக்கு போதும். கண்டிப்பாக மதன், திவ்யா, அவங்க தம்பி அருணா, அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஒழுங்காமே. மதன் தானே ஒழுங்கா, அவங்களாம் ரொம்ப நல்லவங்களாம், நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியை உருவாக்கிட்டு இருக்கோம், நாங்களாம் வந்து காசு பணத்துக்கு இது பண்ண மாட்டோம், அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திவ்யாவுக்கு ஐடி இல்லை, மதனுக்கும் ஐடி இல்லை, ஏன்னா அவங்கள சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், நாங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாமே போய் அந்த திவ்யான்றதுக்கும் ஐடி இருக்கு, மதன்றதுக்கும் ஐடி இருக்கு. ஓகேவா? 2 பேரும் சம்பாதிச்சுன்னு தானே இருக்கீங்க. போய் இன்டர்வியூ கொடுக்குறிய, சும்மாவா போய் கொடுக்குற? காசுக்காக தானே கொடுக்குற. லைவுக்கு உட்காரு டெய்லியும், எதுக்கு உட்கார்ற? ஃபேமிலியை உருவாக்கிக்க, பணம் காசு கேட்காத. ஏன் கேட்குற? எல்லாமே நீங்கள் மட்டும் பண்ணிட்டு திவ்யா, மதன் எங்களை அப்படியே வந்து கோத்து விட்ற. நீ ஒழுங்கா ஃபஸ்ட்டு, நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்குமா நீ ஃபஸ்ட்டு பாருங்க. அதுக்கப்புறம் குட்டி ஏஞ்சலை பற்றி பேசலாம், இன்டர்வியூவாக கொடுக்கலாம். ஓகேவா? நீ ஒழுங்காரு ஃபஸ்ட்டு, அது பார்த்துக்க. அதுதான் பாதி கமெண்ட்டே அங்கே இருக்குது, போய் பாரு. நான் பேசுனது உனக்கு அப்படி தான் இருக்கும், கமெண்ட்டை போய் பாரு. கலாட்டால போயிட்டு உன்னை பற்றி அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா? நான் லிங்க் கொடுக்குறேன். அவர் நல்லவர் வல்லவர்னார்ல, அந்த நல்லவர் வல்லவரை போயிட்டு அந்த இதில் போயிட்டு லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வல்லவர் நல்லவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். என்னோட வீடியோ தான், அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க, ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மதன் எப்படிலாம் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்க்குறவங்க அகெயின் போய் பாருங்கள், ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். அவங்க அப்படி இருப்பாங்க போல், நான் அப்படி கிடையாது. எங்கள் 2 பேருக்கும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மலாக பிரிஞ்சிட்டோம். அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. என்ன சொல்கிறது தெரியல, வீடியோஸ்லாம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. லைவுக்கு வரதில்லை சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ரெகுலராக லைவுக்கும் வர, வீடியோஸும் போடுறேன் இதுக்கப்புறம். ஓகேவா? உண்மையாகவும் சொல்கிறேன், லைவுக்கும் வர, வீடியோஸும் போகிறேன். நிறைய பேர் கால் பண்ணி பர்டிகுலராக சொன்னீங்க. ரீல்ஸும் அப்லோட் பண்ணுறேன். தனியாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ
நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் எந்த மாதிரி vlogs வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஓகேவா? வீடியோ வந்து ரொம்ப இதுவாக கொண்டு போயிட்டேன். நான் வந்து சாஃப்டாக பேசணும்னு நினச்சேன். சில தற்கூறிங்களாம் நம்மளை பற்றி பேசி பேசி ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னொரு சேனலை பற்றி அதுக்கப்புறம் பேசணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.